ஹாய் guys, வெல்கம் டு டேக் இட் இஸ் தமிழ். நான் தான் உங்க பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்கு எப்படி நம்ம வெயிட் ஏற்றலாம். நீங்கள் என்ன மாதிரியான வாழை சாகுபடி பண்ணாலும் சரிங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செவ்வாழைக்கு நம்ம சொல்லக்கூடிய மருந்து அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். நீங்கள் செவ்வாழை மட்டும் இல்லை, என்ன மாதிரியான வாழை சாகுபடி பண்ணாலும் சரி இந்த மருந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பூ வர ஸ்டேஜில் என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கலாம், அப்படி நம்ம கொடுக்கறப்ப அது எப்படி ஒவ்வொரு சீப்புக்கும் இருக்கக்கூடிய கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும், தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த சீப்புகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கும், அப்புறம் அந்த கொன்னையிலேருந்து வருது பார்த்தீங்களா அதோட லென்த், அந்த கொன்னையோட லென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு அதோட அப்ளிகேஷனையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ரிசல்ட்டையும் நம்ம ஷார்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருந்தோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தது. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம நம்மளோட செவ்வாழை தோட்டத்துக்கு எடை அதிகரிக்கணும், அந்த காயோட எடையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு 3 மருந்து நம்ம கொடுத்திருந்தோம். ஸோ அதோட அப்ளிகேஷன்ஸ் எப்படி இருக்கு, அதோட ரிசல்ட்ஸ் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். செவ்வாழை பார்த்தீங்கன்னா இப்ப 70 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்குங்க. குறைஞ்சது நீங்க ஒரு 15 கிலோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தாறு 1000 ரூபா வரைக்கும் விற்கக்கூடிய ஒரு மார்க்கெட் நிலவரம் இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால யாருமே இந்த சான்ஸை தவற விட வேண்டாம். நல்ல முறையில் உங்களோட விவசாயத்தில் அந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களோட லாபத்தை அதிகரிக்கிறதுக்கு இந்த 3 மருந்தை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு 20 நாள்லயே உங்களுக்கு அந்த இடையில வித்தியாசத்தை காட்டிடும். சரி, ஃபர்ஸ்ட் அது என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 மருந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன மருந்து அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொட்டாசியம் சோனைட் அப்படிங்கிறது. ஸோ இதுல வரக்கூடிய பொட்டாசியத்தோட பர்சன்டேஜ் பாத்துக்கோங்க. 23% பொட்டாஸ் நம்மளுக்கு அதுல கிடைக்க போகுது. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா 23% இந்த உப்புல இருந்து மட்டும் நம்மளுக்கு பொட்டாஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஆரஞ்சு பக்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அதோட ரேஷியோ பாத்தீங்கன்னா 12:00:60. ஸோ அந்த 60 அப்படிங்கிறப்ப பொட்டாஸ் மட்டும் 60% அந்த பக்கெட்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒரு 60, இதுல ஒரு 23 அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 80% மேல நம்ம பொட்டாஸ் நம்மளுடைய மரத்துக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் என்ன கொடுத்தோம் அப்படின்னா ஜிப்ராலிக் ஆசிட் அப்படிங்கிறது. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு growth ரெகுலேட்டர். நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து கரெக்டா எடுத்து கொடுக்கும் ஒரு காரணியா இந்த ஜிப்ராலிக் ஆசிட் வேர்ல செயல்பட்டு நம்மளுடைய பொட்டாஷ் சத்தை எடுத்து வேருக்கு கொடுக்கும். ஸோ அதனால வெயிட் பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 80% நம்ம பொட்டாஷ் மட்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நல்ல முறையில் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சால்யூபிள் தாங்க. நீங்க ட்ரிப்ல கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன மாதிரி கட்டு தண்ணி பாசனம், வாய்க்கால் பாசனம் அப்படிங்கிறப்ப நீங்க மரத்துக்கு 1 லிட்டர் அப்படின்னு கரைச்சி ஊற்றி விட்டுருங்க. ஸோ இதோட ரெக்கமெண்டேஷன் எவ்வளவு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொட்டாசியம் சோனைட் ஒரு ஏக்கருக்கு 25 கிலோ. அது போக நம்மளுடைய ஆரஞ்சு பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, வெஸ்டால வரக்கூடிய ஆரஞ்சு பக்கெட், அது ஏக்கருக்கு 10 கிலோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஜிப்ராலிக் ஆசிட் ஏக்கருக்கு 1 லிட்டர். இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி மிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஒரு பக்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இந்த வெஸ்டா பக்கெட்ல இருக்கக்கூடிய 10 கிலோ மட்டும் தனியா எடுத்து அதை ஒரு எம்டி பக்கெட்ல கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ இது கொட்டி வச்சதுக்கு அப்புறம் அது கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய 1 லிட்டர் ஜிப்ராலிக் ஆசிட் ஊத்திடுறோம். ஸோ இப்போ நம்மளுடைய தோட்டத்துல 800 கன்று இருக்கு அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு 4 பேரல் 200 லிட்டர்ல 4 பேரல் தண்ணி எனக்கு தேவைப்படும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா 20 லிட்டருக்கு கன்வெர்ட் பண்றேன். ஸோ இப்போ நார்மலாக பார்க்குறப்ப எனக்கு இந்த 10 கிலோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அந்த 1 லிட்டர் சேர்க்குறப்ப எனக்கு 9 லிட்டருக்கு எனக்கு கிடச்சிருந்ததுங்க. ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணேன் அப்படின்னா 11 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு 20 லிட்டரில் இந்த மிக்சர் கிடச்சிருச்சு. அது போக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் 6.25 கிலோ, சரிங்களா, பொட்டாசியம் சோனைட் 25 கிலோ இருக்கு, அதை 4 டிவைட் பண்ணிட்டு 6.25 kg அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சுக்கிட்டேன். சரிங்களா, இதை ஒரு 200 லிட்டர் பேரல்ல நான் கொட்டி நல்லா கலக்கிட்டு
ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஊத்துறோம். ஸோ இப்போ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பார்ப்பீங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஊற்றி விடுறோம். ஸோ இந்த ஊற்றி விடுறதுனால என்ன பிரயோஜனம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறணும், எடை அதிகரிக்கணும், காயோட பருமன் அதிகரிக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து பொட்டாஷ் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருந்தோம். இந்த பொட்டாஷோட சக்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 80% மேலே கொடுக்கறதுனால, அதுவும் வாட்டர் சாலிபிள் லிக்விட் ஃபார்ம்ல வந்து நம்ம கொடுக்கறதுனால ஈஸியா வேறு வந்து எடுக்க ஆரம்பிக்கும். அண்ட் அது போக நம்ம அது கூடவே growth ரெகுலேட்டர் ஜம்போ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதனால நல்ல பூஸ்டர் மாதிரி செயல்பட்டு உங்களுக்கு ஒரு 15 to 20 நாள்லயே உங்களுக்கு வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடும். அடுத்து 20 நாள்ல மறுபடியும் நீங்க இதை இன்னொரு டோஸ் கொடுங்க. உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க. நல்ல வெயிட் ஏற ஆரம்பிக்கும். குறைஞ்சது நீங்க ஒரு 15 கிலோ எடுத்துட்டீங்க செவ்வாழை அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 1000 ரூபாய் வந்து உங்க கைக்கே கிடைக்கும். ஒரு தார் 1000 ரூபாய் அப்படிங்கிறப்ப நீங்க நல்ல முறையில செலவு பண்றீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு விவசாயம் இது வந்து கிடைக்கும். சரி, இப்போ வந்து மேஜரா ஒரு ஸ்டெப் இருக்குங்க. இது வெறும் ட்ரென்ச்சிங் மட்டும் தானா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லவே இல்லைங்க. ஸ்ப்ரேயிங்கும் கொடுக்கலாம். ஸோ அந்த ஸ்ப்ரேயிங் அதாவது காய்க்கு வந்து நம்ம வந்து கலர் கொடுக்கணும், புள்ளி புள்ளி வராம இருக்கணும், நல்லா பருமன் அதிகரிக்கணும், வெயிலுக்கு வந்துட்டு தாக்காம இருக்கணும். சரிங்களா? அதனால நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், நான் இப்ப சொல்றேன் பாத்தீங்களா, ஒரு 2 மருந்து சொல்லுவேன். அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு வாழை இலையை வச்சு சருக வச்சு சுத்திருங்க. அப்பதான் உங்களுக்கு செவ்வாழையோட கலர் வந்து மெயின்டைன் ஆகும். அப்பதான் உங்களுக்கு நல்ல ரேட்டும் கிடைக்கும். சரிங்களா? இப்ப அந்த ஸ்ப்ரே பண்றதுக்கு என்னென்ன மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரீமர் அப்படிங்கிற ஒரு மருந்துங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 மருந்து கலந்துருக்கும். அது என்னன்னா பொட்டாசியம் நைட்ரேட் 13,045 அப்படிங்கிற உப்பும், போரான், கால்சியம் இந்த 3 வந்து கலந்துருக்கும். அது கூட நம்ம என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா ஜம்போ ஜிப்ராலிக் ஆசிட் வந்துட்டு கண்டிப்பா சேர்க்கணும். சரிங்களா? இது எவ்வளவு அளவு அப்படின்னா 10 லிட்டர் தண்ணிக்கு ஜிப்ராலிக் ஆசிட் வந்து 50 ml சேர்த்துக்குங்க. இந்த ரீமர் வந்துட்டு 50 ml சேர்த்துக்குங்க. ஸோ இந்த ரெண்டையுமே 50 ml மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 100 ml 10 லிட்டர் இருக்கிறப்ப இதுல 50 அதுல 50 அப்படிங்கிறப்ப 100 ml வந்துட்டு நீங்க 10 லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரேயர்ல ஊற்றி நல்லா தார் வந்து ஃபுல்லா நலையிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இது நீங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுறப்ப உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா, அந்த புள்ளி புள்ளியா வருது பாத்தீங்களா, அந்த புள்ளி புள்ளியா வருது வந்து கண்டிப்பா குறையும். காயோட பருமனும் அதிகரிக்கும். உங்களுக்கு பிரெத் அதாவது அந்த என்ன சொல்றதுங்க, அந்த சைஸ் வருது பாத்தீங்களா, அது இன்க்ரீஸ் ஆகும். நல்லா உருண்டையா காய் வரும், ஷேப் கிடைக்கும், கலர் கிடைக்கும். ஸோ நல்ல ஒரு க்ரோத்தும் கிடைக்கும். ஸோ அதனால வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு சருகு வச்சிருங்க. வச்சுட்டு இந்த மருந்தையும் கீழே வந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்துட்டு சருகு வச்சிருவோமே, ஸ்ப்ரே பண்ண முடியாது அப்படின்னா ஒவ்வொரு 20 நாளைக்கும் ஒரு டைம் நீங்க இப்போ நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு 3 மருந்து ட்ரென்ச்சிங்ல அதை கண்டிப்பா கொடுங்க. நல்ல முறையில குறைஞ்சது நீங்க 15 கிலோ வரைக்கும் உங்களோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். மினிமம் சொல்றேன், மேக்சிமம் நீங்க வந்து போகலாம். மினிமம் வந்து 15 kgs வந்துட்டு நீங்க ஒவ்வொரு தாரும் வர அளவுக்கு உங்களால வெட்ட முடியும். ஸோ அதனால இந்த 3 மருந்து அது போல ஸ்ப்ரே, சரிங்களா? இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளுடைய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணிட்டு உங்களோட ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. கிவ் அ ட்ரை. சரிங்களா? ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், இதுதான் உங்களுக்கான சான்ஸ். 70 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. நல்ல முறையில் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு உங்களுடைய லாபத்தை பன்மடங்கு உயர்த்திக்குங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.